இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. புறையெல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றை நாம் தேடி. மறைப்பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. மறைப்பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் குடி வைத்தோ. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. புறையெல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றை நாம் தேடி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் எனது சகோதரன் இறந்திருக்க மாட்டார். ஆண்டவரால் எல்லாம் இயலும் என்று முதலாக அறிக்கையிட்ட ஒரு பெண்மணி. ஆண்டவர் நமது அருகில் இருந்தால் நமக்கு எந்த தீங்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று முழுமையாக விசுவசித்த புனித மார்த்தாவின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நாமும் இந்த குணத்தை பெற்று வாழவும் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்த காலங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டி இந்த திருப்பலியிலே இறை ஆசிரியருக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவுளம் கொண்டார். அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மை வரவேற்க தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 7 முதல் 16 முடிய. அன்பார்ந்தவர்களே,
ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழும் வாழ்வு பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை தம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நினைவு பெறும். அவர் தமது ஆவியை தமக்கு அருளியதால் தாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களும் கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவர்களோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்ட அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே, நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நான்
பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைவாக்கியங்கள் 19 முதல் 27 முடிய. அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மார்த்தா அவருடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். பெத்தானியாவில் வாழ்ந்த ஒரு அழகான, அற்புதமான, சிறப்பான ஒரு குடும்பம். மார்த்தா, மரியா, லாசர் இவர்கள் மூவரையும் உள்ளடக்கியது. இயேசுவிற்கு பிடித்தமான ஒரு குடும்பம். இயேசு மிகச்சிறந்த நண்பராக இந்த குடும்பத்தோடு இருந்தார். அந்த வழியாக செல்லுகின்ற பொழுது அவர்களை சந்தித்து விட்டு செல்வது இயேசுவினுடைய வழக்கம். அந்த அளவுக்கு அவர்களுக்குள் ஒரு உறவு பரிமாற்றம் இருந்தது. ஆனால் காலச்சக்கரம் உருண்டோடுகின்ற பொழுது சில குடும்பங்களில் நேரிடுகின்ற சங்கடங்கள் சில வருத்தத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தும். இயேசுவிற்கு கூட இந்த குடும்பத்தில் நடந்த அந்த இறப்பு, லாசருடைய மரிப்பு ஒரு சங்கடத்தை, வருத்தத்தை ஆழமாக ஏற்படுத்தி இருந்தது. அவரால் வர இயலாமல் போய்விட்டது. காரணம், தொலைவு ஒன்று, மற்றொன்று இறையாட்சி பணி. இவற்றிற்கு மத்தியில தான் காலம் கடந்து அந்த இடத்திற்கு வருகின்றார். இயேசு வந்தது காலம் கடந்து. ஆனால் அந்த இடத்தில் நடந்தது சிறப்பான, எவராலும் மறக்க முடியாத ஒரு அதிசயம். இறந்து போன லாசர் 3 நாட்கள் கழித்து கல்லறையிலிருந்து உயிரோடு வெளிவந்தது. இயேசுவுடைய வார்த்தை உயிரோட்டமிக்க வார்த்தையாக அந்த இறந்த மனிதருக்குள் செலுத்தப்படுகின்றது. இங்க கூர்ந்து நோக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்த்தாவினுடைய அந்த உரையாடலும் அந்த விசுவாச அறிக்கையும். அந்த உரையாடல்ல வழக்கமாக இதுவரை இயேசுவை அவர்கள் வரவேற்று உபசரித்தார்கள், நண்பராக பார்த்தார்கள். ஆனால்
இன்றைய தினம் அந்த உரையாடல்ல மார்த்தா வெளிப்படுத்துவது ஒரு ஆழமான நம்பிக்கையை. என்ன நம்பிக்கை? அழகாக சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அப்ப இயேசுவினுடைய உடனிருப்பு ஒரு மனிதனை வாழ வைக்கும் அப்படிங்கிறத அந்த மார்த்தா உறுதியாக நம்பினார். ஏன்னா இறக்கக்கூடிய வயது அல்ல லாசருடைய வயது. எனவே இயேசுவின் மேல் ஒரு நம்பிக்கை. இந்த இடத்தை இயேசு நற்செய்தி அறிவிக்க பயன்படுத்துகின்றார். என்ன சொல்றாரு? இறுதியா உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இயேசு தன்னுடைய வாழ்க்கையை அந்த இடத்தில் படம் பிடித்து காட்டுகின்றார். தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை இந்த இடத்திலே அவர் அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. ஏனென்றால் இறந்தும் மீண்டும் உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த சம்பவத்தை, இந்த நிகழ்ச்சியை, நடக்கப் போவதை இயேசு இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக மார்த்தாவோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பு தான் இந்த மனிதர்களுக்கு வாழ்வாக மலர்ந்தது. இயேசுவினுடைய சாவுதான் இந்த உலகத்தினுடைய சாவை வென்றது. எனவேதான் சாவை வெற்றி கொள்வதனுடைய அடையாளமாக இயேசு இறந்தோரை உயிரோடு எழுப்புகின்றார். அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே கல்லறையில் வைத்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு அந்த இடத்திற்கு செல்லுகின்றார். லாசரே, வெளியே வா என்று சொல்லி அவர் கொடுத்த அந்த குரலுக்கு அந்த உயிரற்ற உடலில் செவிசாய்க்கின்றது. அவருடைய உயிருள்ள வார்த்தை அந்த உயிரற்ற உடலுக்குள் பாய்ந்தோடுகின்றது. அங்கே லாசர் உயிரோடு எழுப்பப்படுகின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. எங்கே இயேசு இருக்கின்றாரோ அங்கு உயிர்ப்பு இருக்கும். எங்கே இயேசு இருக்கின்றாரோ அங்கே வாழ்வு இருக்கும். அதனாலதான் மார்த்தா கடைசியாக அறிக்கை இடுகின்றார், ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இன்றைக்கு மார்த்தாவினுடைய ஒரு எளிமையான ஒரு விசுவாசம், அதே சமயத்தில் ஆழமான அந்த நம்பிக்கை, இயேசுவின் மேல் கொண்டிருந்த பற்று, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இயேசு மாத்திரமே எனக்கு வாழ்வும் வழியும் உயிர்ப்பும் உண்மையும். இதை உறுதியாய் நம்பி வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். எதை நான் தருவேன் இறைவா உம் இதயத்தின் அன்பிற்கீடாக? எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா? குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக? எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா?
சகோதர சகோதரிகளை நம்ம பக்கம் இத்தனை பலியானது எல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான் அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக ஈடேற்றோராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியாரால் உடல் எடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடு புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவன் தூயவன் தூயவன், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி பெறுக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல் வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆமென். வாழ்வெளிக்கு மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவரின் திருவுடலும் திரு ரத்தமும் ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. உறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண்ணீது வாழ வழி செய்கிறாய். ஆ ஆ ஆ நான் மண்ணீது வாழ வழி செய்கின்றாய். உறையா
மாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்காண்டவும் ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலிருந்து எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறன்பின் நாங்கள் வளரவும் விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சிகளை கண்டு மகிழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்கான ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிற மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் அழிவினின்றும் வறட்சி நின்றும் வறட்சி நின்றும் விடுவித்து விடுவித்து எமக்கு தேவையான எமக்கு தேவையான குடி தண்ணீரையும் குடி தண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானூர்தம் அரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரின்றெம்மை நீர் தள்ளாமல் எக்காலத்துமை தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும்.